ஏசாயா 45:4. ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தை நீர் ஆசீர்வதியும். இந்த வார்த்தை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுவீராக. உடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இப்போ இங்கு வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, மறைந்திருக்கிற இந்த பொக்கிஷத்தை, ஆசீர்வாதத்தை நான் உனக்கு கொடுப்பேன். அல்லேலூயா. எப்படி கொடுப்பாருன்னா, வெண்கல கதவுகளை உடைச்சு இரும்பு தாழ்பால்களை முறித்து. அல்லேலூயா. அப்போ அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பெரிய தடை என்ன பண்ணுது? அப்படிப்பட்ட தடைகள் இருக்கிறது. ஆனால் இது உடைக்கிறதுக்கு, யுத்தம் பண்ணுறதுக்கு ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, அவர் யுத்தம் பண்ணாதான் அந்த கதவை என்ன பண்ண முடியுமா? உடைக்க முடியும். அந்த தாழ்பால்களை முறிக்க முடியும். அல்லேலூயா. ஆனால் சொல்ற, நான் என் தாசனாகி யாக்கோபி நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலி நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். அல்லேலூயா. நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். ஆமென். நீ என்னுடைய தாசன். அல்லேலூயா. நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். அப்போ ஆண்டவர் உங்களுக்கு முன்னே போய் என்ன பண்றாரு? கோணலானவைகளை சபையாக்குறார். அல்லேலூயா. அப்போ நாம் தெரிந்து கொண்டவர்களாக இருப்போமானால், நாம் இஸ்ரவேலாக இருப்போமானால், இப்போ யாக்கோபாக இருக்கிற வரைக்கும் உலக பிரகாரம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆனால் என்னைக்கு அவர் இஸ்ரவேலாய் மாறினாரோ, கர்த்தருடைய ஆசீர்வாதம் அவர் மேலே இருந்தது. அல்லேலூயா. இப்போ இஸ்ரவேல் என்றால் நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஒருவனும் மேலே கை போடுவதில்லை. அல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய ஆசீர்வாதம் உன் மேல் இருக்குமானால், ஒருவனும் உனக்கு எதிராக வந்து என்ன பண்ண முடியாது. லாபான் என்ன பண்ணுறான்? யாக்கோபுக்கு எதிராக வருகிறான். ஏசா யாக்கோபுக்கு எதிராக வருகிறான். ஆனால் என்ன பண்ண முடியலை, ஒன்றும் செய்ய முடியலை. ஏன்னா அவன் இஸ்ரவேலாய் கர்த்தர் மாற்றினான். அல்லேலூயா. நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறுவோமானால், கர்த்தருடைய ஆசீர்வாதம் உண்மையில் இருக்குமானால், எந்த தீங்கு உன்னை தொடவே முடியாது. அல்லேலூயா. அப்போ இங்கு ஆண்டவர் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் உங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த ஸ்தலத்தில் அழைக்கப்பட்டவர்கள் அநேகர். ஆனால் வந்திருக்கிறவங்களே யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் தான் என்ன பண்ண முடியும்? தொடர்ந்து வர முடியும். தொடர்ந்து தேவ சமூகத்தில் நிற்க முடியும். அல்லேலூயா. அழைக்கப்பட்டவர் என்ன பண்ணுவாங்க? ஒரு வாரம் வருவாங்க, அதோட காணாம போயிடுவாங்க. இல்லை வருஷத்துக்கு ஒரு முறை வருவாங்க. ஆனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் யாருன்னா, அவர்கள் மந்தைக்குள்ளே இருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ அவர்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாத நன்மைகளை என்ன பண்ணுவார்? அவங்களுக்கு எதிராக இருக்கிற வெண்கல கதவுகளை ஆண்டவர் உடைப்பார். அல்லேலூயா. அவளுக்கு எதிராக இருக்கிற தாழ்பால்களை முறிப்பார். அவர்களுக்காக தான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. தெரிந்து கொண்ட ஜனங்களுக்காக தான் ஆண்டவர் யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. அப்ப தெரிந்து கொண்ட நம்மளை எதற்கு வச்சிருக்கிறார்? 1 கொரிந்தியர் 1:27 வாசியுங்கள். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவர்களை தெரிந்து கொண்டார். பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவர்களை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. உலகத்துக்கு நீங்களே நானே யாரு? பைத்தியம். அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் பைபிளும் கையுமா இருக்கிறாங்க. ஒரே பைத்தியம்பா. வருது பேர் பைத்தியம். அல்லேலூயா. பேர் போது பேர் பைத்தியம். வருது பேர் பைத்தியம். அல்லேலூயா. நான் உலகத்துக்கு பைத்தியக்காரன் தான். ஆனால் எதுக்கு ஆண்டவர்னா, ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக, பலமுள்ளவர்களை வெட்கப்படுத்தும்படியாக.
உலக பார்வைக்கு நீங்க அற்பமா இருக்கலாம், ஆனா உங்களை தான் ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறார்னா அவனை வெட்கப்படுத்தும்படியாக உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு ஞானம் இருக்கலாம், எவ்வளவு படிப்பு இருக்கலாம், அவனால் செய்ய முடியாத காரியத்தை ஆனால் உங்கள் ஜபங்கள், உங்களுக்குள்ள இருக்கிற வார்த்தைகள் ஒரு மனுஷனை மாற்ற வல்லமை உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. பைத்தியமாய் தோன்ற இந்த பிரசங்கத்தினால்தான் கர்த்தர் அநேகருக்கு ஒரு விடுதலையை தருகிறார், ரட்சிப்பை கட்டளையிடுகிறார், சுகத்தை தருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்மள பைத்தியம், நம்மள அற்பமா பார்க்கிறவங்களை நம்ம யாரும் பார்க்க வேணாம். அல்லேலூயா. உங்களை ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக தெரிந்து கொண்ட இயேசுவை நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப விசேஷத்த கிருபை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க என்ன நினைக்கிறீங்க, என்னால என்ன பண்ண முடியும், என்னால என்ன பேச முடியும், எனக்கு ஒண்ணு இல்லைன்றீங்க. ஆனா உங்களுக்குள்ள ஆண்டவர் தேவ கிருபைகளை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அதுதான் இந்த இடத்துல நாம் நமக்குள்ள இருக்கிறத பார்க்க தான் ஆலயத்தில் வந்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம ஒருவர் முகத்தை பார்த்துட்டு போறதுக்காக வந்திருக்கிறோம் இல்ல, உனக்குள்ள ஆண்டவர் விசேஷித்தமான வைத்திருக்கிற கிருபைகளை, அல்லேலூயா, உனக்குள்ள இருக்கிற அபிஷேகத்தை வல்லமைய ஆண்டவர் இருக்கு, உனக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அதை கொஞ்சம் தட்டி எழுப்ப சொல்றாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டபடினாலதான் நமக்கு முன்னே போய் அந்த கோணலானவைகள்லாம் சபையாக்குறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப எல்லா தடைகளை உடைத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷம் இப்ப நமக்கு கண்ணுக்கு மறைஞ்சிருக்குது. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உன்னை சுற்றிலும் ஒரு அந்தகாரத்தில் இருக்கிற நான் பொக்கிஷங்களை உனக்கு கொடுக்க போகிறேன், ஒளிந்திருக்கிற புதையலை நான் உனக்கு கொடுக்க போறேன். அல்லேலூயா. நம்ம ஆண்டவர் மறைந்திருக்கிற ஒளிந்திருக்கிறதான புதையல்களை உனக்கு கொடுக்கிறதுக்கு தான் உங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் எந்த புதையிலுமே இல்லையே, எந்த பொக்கிஷமே இல்லையே. அல்லேலூயா. அப்ப ஆகார் என்ன பண்றா, தண்ணியை தேடி ஓடுறா. அல்லேலூயா. ஆனா அவ இருக்கிற இடத்துல தான் என்ன இருக்குது, நீர் ஊற்றே இருக்கிறது. அல்லேலூயா. எப்பொழுது அவருடைய கண்ணை திறந்தாரோ அந்த நீரூற்று இன்னைக்கு வரைக்கும் வத்தி போகவே இல்லை. அல்லேலூயா. என் ஆண்டவர் திறந்துட்டார்னா அதை யாராலும் பூட்ட முடியாது. அல்லேலூயா. இன்ன வரைக்கும் தண்ணி வந்துன்னு இருக்குது. அவ தான் பிள்ளைக்கு தான் தண்ணி கேட்டா, இனி ஊர் உலகத்துக்கே ஆண்டவர் தண்ணி குத்துன்னு இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ்வளவு வல்லமை உள்ள தேவனை நம் நடுவில் இருக்கிறார். அல்லேலூயா. இப்போ இந்த பொக்கிஷத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்ய வேணும்? ஆமென். தீர்மானிக்கும் போது பொக்கிஷத்தை கொடுப்பார், பணிந்து கொள்ளும் போது பொக்கிஷத்தை கொடுப்பார், தாழ்த்தும் போது பொக்கிஷத்தை கொடுப்பார். அல்லேலூயா. தீர்மானிக்கும் போது பொக்கிஷத்தை கொடுப்பார், பணிந்து கொள்ளும் போது பொக்கிஷத்தை கொடுப்பார், தாழ்த்தும் போது உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்க போகிறார். அல்லேலூயா. தானியேல் 5ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேல் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அடுத்த வசனம். அந்த நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜா அரண்மனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. எழுதுகிற அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது, அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது, அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது, அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்டது. நேபுகாத்நேச்சாருடைய மகன் பெல்ஷாத்சார் இங்கு ஒரு 1000 பேருக்கு விருந்து பண்ணுகிறான். இந்த விருந்துல பிரபுக்களோடும் மறுமனையாட்டிகளோடும் என்ன பண்றான்? திராட்சரசம் குடித்து கொண்டிருக்கிறான். ஆனா அந்த திராட்சரசம் குடித்திருக்கிற பாத்திரம் ஆலயத்தில் இருக்கிற பாத்திரம். அல்லேலூயா. அப்ப இங்கு ஆண்டவர் கோபப்படுகிறார். அல்லேலூயா. இப்போ இங்கு அவன் என்ன பண்றான்? குடித்து கொண்டே இருக்கிற தேவர்களை விக்கிரகளை என்ன பண்ண புகழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆனால் அங்கு ஒரு மனுஷனுடைய கைவிரலை போல தோன்றி சாந்து பூசப்பட்ட சுவரிலே அங்கு ஒன்று எழுதப்பட்டது. அல்லேலூயா.
அந்த வார்த்தை எழுதப்பட்ட உடனே இந்த பெல்ஷாத்சார் ராஜாவுடைய முகம் என்ன பண்ணிச்சான்? வேறுபட்டது. அவருடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் முட்டிகள் ஒன்றொன்று மோதுது. பாருங்க, ஒரு வரி எழுத்து தான். அல்லேலூயா. அந்த ஒரு வரி என்ன பாருங்க, மெனே மெனே தெக்கல் உப்பாசின். அல்லேலூயா. ஒரு 3 வார்த்தைக்கு அவன் இருதயம் என்ன ஆச்சு? கலங்குது. அல்லேலூயா. அவட சரீரமெல்லாம் ஜாயிண்ட் எல்லாம் என்ன பண்ணுது? பலவீனமாகுது. அல்லேலூயா. இப்ப ராஜா ஒன்று அறிவிக்கிறான். என்ன அறிவிக்கிறான் தெரியுங்களா? இந்த வார்த்தையை அவன் இந்த எழுத்தை வாசித்து இது அர்த்தத்தை வெளிப்படுத்துறவனுக்கு என்ன பண்ணக்கூடுமா? பொக்கிஷம் கொடுக்கப்படும். ராஜ்யத்தில் அவன் 3வது அதிபதியா இருப்பான். அல்லேலூயா. எப்படி பாருங்களேன், 3 எழுத்துக்கு நீங்க ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா என்ன கொடுப்பான ராஜா? பொக்கிஷத்தை கொடுத்து உன்னை உயர்த்துவானா. அல்லேலூயா. இது மாதிரி உங்களுக்கு சொன்னா எப்படி இருக்கும்? இப்பவே பேனாவன் கையை என்ன பண்ணுவீங்க? 3 எழுத்துக்கு அர்த்தம் சொல்லணும். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா கவனிங்க, அந்த எழுத்து எழுதுது ஆண்டவருடைய எழுத்து. அல்லேலூயா. இந்த ஆண்டவருடைய எழுத்து ஆண்டவருடைய பிள்ளைங்களால தான் படிக்க முடியும், வேற யாராலும் படிக்கவே முடியாது. அல்லேலூயா. இந்த வேதாகமத்தை பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்தவான்கள் மூலம் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. இது எந்த கலெக்டர் ஆனாலும் எந்த பிரதமர் ஆனாலும் இதை வாசிக்க முடியாது, புரிந்து கொள்ள முடியாது. இதன் ஆழத்தை உங்களால என்னால தான் புரிந்து கொள்ள முடியும். ஆண்டவருடைய பிள்ளைகளால தான் இதை அறிந்து கொள்ள முடியும். அவன் பாருங்க, இந்த எழுத்தை அவன் சொல்றான், இந்த எழுத்தை வாசித்து இது அர்த்தத்தை வெளிப்படுத்துகிறவனுக்கு சொல்றான், ரத்தாம்பரமும் பொற் சர்ப்பணியும் ராஜ்யத்தின் 3வது அதிபதி உயர்த்த போறேன்னா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒருத்தரால கூட முடியல. அல்லேலூயா. 8ஆம் வசனத்தை வாசிங்கள். அப்பொழுது ராஜாவின் ஞானிகள் எல்லோரும் சேர்ந்தார்கள். ஆனாலும் அவர்கள் அந்த எழுத்தை வாசிக்கவும் அதன் அர்த்தத்தை ராஜாவுக்கு தெரிவிக்கவும் கூடாதிருந்தது. கவனிங்க, அவனுடைய பிரபுக்களும் இந்த வார்த்தை அர்த்தத்தை தெரிவிக்க கூடாது இருந்தது. முடியல, எவ்வளவு யோசித்தாலும் முடியல. என் ஆண்டவர் எழுதின எழுத்த ஆண்டவர் பிள்ளைகளால தான் என்ன பண்ண முடியும்? எழுத முடியும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் தானியேல் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவரிடத்தில் வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. ராஜாவின் போஜனத்தினாலும் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் என் இருதயத்தை நான் தீட்டுப்படுத்த மாட்டேன்னு தீர்மானம் பண்ணி நான் பாருங்க. அல்லேலூயா. அந்த தீர்மானம் தான். அல்லேலூயா. நீங்கள் வேத வாசிங்க, 17 வாசிங்க. இந்த 4 வாலிபருக்கும் தேவன் சகல எழுத்திலும் ஞானத்திலும் அறிவையும் சாமர்த்தியத்தையும் கொடுத்தார். தானியேலை சகல தரிசனங்களையும் சொப்பனங்களையும் அறியத்தக்க அறிவுள்ளவனாக்கினார். கவனிங்க, சகல எழுத்துக்களிலும் அல்லேலூயா ஞானத்திலும் அறிவிலும் தானியேலை நிரப்பினார். என் ஆண்டவர் என் இருதயம் இந்த உலகத்தின் எந்த அசுத்தத்திலும் மனுஷனை தீட்டுப்படுத்த விட மாட்டோம்பா. ஆண்டவர் பார்த்தார், அந்நிய தேசத்தில் விக்கிரக ஆராதனை தேசத்தில் அடிமையாய் போன இந்த தானியேல் தன் இருதயத்தில் எந்த சாப்பிட்ற உணவுல கூட அவன் தீட்டுப்படுத்தலை. கர்த்தர் அதை பார்த்தார். அல்லேலூயா. சகல எழுத்து எல்லா எழுத்திலும் அவங்களை தேறினவராக மாற்றினார். அல்லேலூயா. நாம் ஆண்டவருக்காக தீர்மானம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழும்போது என் இருதயத்தில் என் இயேசுவை தவிர வேற எதையும் நான் பார்க்க மாட்டேன், எதையும் நான் கேட்க மாட்டேன். என் வீட்டில் சரி, நான் எங்கு போனாலும் என் இருதயத்தில் என் ஆண்டவருக்கு மாத்திரம்தான் இடம் உண்டு. இந்த உலகத்தின் அசுத்தத்துக்கு உலகத்தின் பாரம்பரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு ஒரு தீர்மானம் இருந்தா நீ போகிற காரியங்களை வாய்க்க செய்வார். நீ செய்கிற ஒவ்வொரு வேலையில கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. இவன் தீர்மானம் பண்ணி பிரதானிகளிடத்துல வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. அவன் வேண்டிக் கொண்டபடியே கர்த்தர் அவனுடைய முகத்தை அல்லேலூயா கலை உள்ளதாயும்
சரீரம் புஷ்டி உள்ளதாயம் காணப்பட்டது. அல்லேலூயா. பாருங்க, நான்வெஜ் சாப்பிட்டவனுக்குள்ள அப்படி இல்லை, ஆனால் வெஜிடேரியன் எடுத்துக்கொண்டு அவன் முகத்தை கர்த்தர் என்ன பண்ணாராம், அவ்வளோ கலை, அவ்வளோ பிரகாசம். அல்லேலூயா. ஏன்னா நீ கர்த்தருக்காக நீ எடுக்கிற தீர்மானத்தில் ஆண்டவனோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னைக்கு வருஷத்துக்கு லாஸ்ட்ல தீர்மானம் எடுக்கிறோம். இன்னைக்கு எப்படி நம்ம தீர்மானிக்கப்பட்டவர்களாய் நம்ம கிறிஸ்தவ ஜீவியத்தில் இருக்கிறோம். சபையில் அறிவிக்கப்பட்டது வேதாகமம் 1 வருடம் வாசிக்கணும்னு சொல்லி தம்பி சொன்னார். ஐயா, முடிஞ்சிட்ட பிறகு இந்த வேதாகமத்தை 1 வருஷம் முடிஞ்சிட்ட பிறகு நாங்கள் ப்ரைஸ் கொடுக்கலான்னு சொல்லி அறிவிக்க போகிறார். அல்லேலூயா. அவர் அதை முயற்சித்து வந்து படிக்கிறாரு. ஒரு சிலர் படிக்கிறீங்க. இந்த வேதம் உங்களுடைய வாழ்க்கைக்கு முக்கியதாக இருக்கிறது. இதை நீங்கள் கண்கள் இருக்கும் பொழுதே, காது கேட்கும் போதே, தெருவாசல் மூடுறதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணிடணுமா, படிச்சேன். அல்லேலூயா. காது அவுட் ஆயிட்ட பிறகு, ஆமென், வாய் தொட்ட ஆரம்பிட்ட பிறகு, கண்ணு மங்கலாயிட்ட பிறகு நீங்க எவ்வளவுதான் தேடி கிடைச்சாலும் படிக்க முடியாது. அல்லேலூயா. அதை காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளணும். அல்லேலூயா. அப்ப இங்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் எல்லாவற்றிலும் கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருந்தார். இப்ப இந்த பிரச்சனையினால என்ன பண்ணார் ராஜா, இந்த காரியம் எழுத்தும் தெரியல, இந்த எழுத்துக்கு அர்த்தமும் புரியல. ஜோசியரை கூப்பிடுறாரு. வேற என்ன கூப்பிடுறாரு, கல்தையருக்கு குறி சொல்லுவர்ல கூப்பிடுறாரு. எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஒருவனாலும் முடியல. 3 எழுத்துக்கு அர்த்தம் சொல்ல முடியல. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஆண்டவர் அந்த எழுதின அந்த எழுத்தை ஒருவனை அறியவே முடியாது. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களுக்குள்ள அறியும்படி உலகம் அறியக்கூடாத அதிசயத்தை இந்த வேதாகமத்தில் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இந்த சம்பவத்தை இந்த பெல்ஷாத்சாருடைய மனைவி கேள்விப்படுகிறார். வாசிங்கள் 10-11 வாசிங்க. ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் சொன்னவைகளை ராஜாத்தி கேள்விப்பட்டு விருந்து சாலைக்கு பிரவேசித்தாள். அப்பொழுது ராஜாத்தி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. உமது நினைவுகள் உம்மை கலங்க பண்ணவும் உமது முகம் வேறுபடவும் வேண்டியதில்லை. உம்முடைய ராஜ்யத்திலே ஒரு புருஷன் இருக்கிறான். அவனுக்குள் பரிசுத்த தேவர்களுடைய ஆவி இருக்கிறது. உம்முடைய பிதாவின் நாட்களில் வெளிச்சமும் விவேகமும் தேவர்களின் ஞானத்துக்கு ஒத்த ஞானமும் அவனிடத்தில் காணப்பட்டது. ஆகையால் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத் நேச்சார் என்னும் ராஜாவானவர் அவனை சாஸ்திரிகளுக்கு, ஜோசியருக்கும், கல்தையருக்கும், குறி சொல்லுகிறவர்களுக்கும் அதிபதியாக வைத்தார். கவனிங்க, இங்க உங்க மனைவி சொல்றாங்க, அவருக்குள் பரிசுத்த தேவனுடைய ஆவி இருக்கிறது. அல்லேலூயா. உன் பிதாவின் நாட்களிலே நான் அதை பார்த்திருக்கிறேன். ஒரு ராஜா அறியல, ஆனா மனைவி அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இப்ப ராஜாவுடைய முகம் வேறுபட்டு இருக்குது, கலங்கி இருக்கிறான், என்ன செய்வது தெரியல, போராட்டம். கொஞ்ச நேரம் ஒருவேளை அவன் மனைவி அவனை சந்திக்கலன்னா உயிரை போயிருக்கும் பாருங்க. அல்லேலூயா. இதனால்தான் ஆண்டவர் ஏற்ற ஒரு துணையை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. ஏற்ற ஒரு துணை கொடுக்க இருக்கிற ஜோசியரும் ஒருத்தனும் என்ன பண்ணல, தானியேலை சொல்லல. ஆனா மனைவி என்ன பண்றா, நமக்குள்ள தேவனுடைய ஆவி உள்ள ஒரு மனிதன் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் புதை பொருள்களை வெளிப்படுத்துகிறதும் கருக்கலானவைகளை தெளிவிக்கிறதிலும் நல்ல தேறின ஒரு மனுஷன் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ப யோசிச்சு பாருங்க, அப்போ மறைந்திருக்கிற ஒரு மனுஷனை கொண்டு அங்கு இருக்கிற அறியாம இருக்கிற அந்த ராஜாவுக்கு தன் மனைவி வெளிப்படுத்துகிறார். அவன் விசேஷித்த தேவனுடைய ஆவி அவனுக்குள்ள இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விசேஷித்த ஆவி நமக்குள்ள இருக்கிறபடினால் மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு தான் வெளிப்படுத்துகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்க்கவங்க சொல்றாங்க, இப்படி இருந்திய இன்னைக்கு இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கிற, எப்படி? நமக்குள்ள விசேஷித்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிற தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அப்ப உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர், அவர் சகலத்தை அறிந்திருக்கிறவர், சகல ஆழங்களை அறிந்திருக்கிறவர். அப்ப இந்த ஆவியானவரோடு நம்ம என்ன பண்ணணும், நாள்தோறும் பேசணும். அல்லேலூயா. அல்லேலூயா. பேசுறீங்களா இல்லையா? அவரோட பேசணும்னா நல்ல அந்நிய பாஷை பேசணும். அல்லேலூயா. ஆவியில் அனலா இருக்கணும். இந்த கடைசி நாட்கள்ல அநேக தங்கள் ஆவியை அவிழ்த்து போட்டு இருக்கிறாங்க.
நான் சொல்றேன், உங்க தனிப்பட்ட ஜெப வாழ்க்கையில நல்ல அந்நிய பாஷை பேசி நல்லா துதிச்சு நேரம் எடுத்து தேவ சமூகத்தில் நீ காத்திருப்பாயனால் உன் குடும்பத்தை காரித்து உன் பிள்ளைகளை குறித்து கர்த்தர் உனக்கு மறைபொருளை வெளிப்படுத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க ஜெபிக்க ஜெபிக்க உங்களுக்கோசம் பெருமூச்சுகளோட விண்ணப்பங்களை ஏறெடுக்கிற ஆவியானவர் உங்களுக்குள்ள இருக்கிறார். உன் வீட்டுக்குள்ள இருக்கிற சோர்வுகள், கவலைகள், பலவீனங்களை கண்டு நீங்க சோர்ந்து போய் இருக்கலாம். ஆனா உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவரோடு நீங்க இணைந்திருப்பீர்கள், ஆவியானவர் உங்களுக்கு ஒரு புது பலனை தருவார். அல்லேலூயா. இன்னைக்கு அநேகர் ஆவியை பெற்றிருக்கிறவங்க என்ன பண்றாங்க? அந்நிய பாஷையை பேசுறதுல. நீ தேவ சமூகத்தில் அதிகமாய் இருந்தாயனால் தானே அந்நிய பாஷை பேச முடியும். அந்நிய பாஷை பேசுகிறவன் தேவனுடைய ரகசியத்தை பேசுகிறான். நீ ரகசியத்தை பேசுவாயனால் உனக்குள்ள ஒரு பக்தி விருத்தி உண்டாகும். ஏன் உனக்குள்ள இன்னும் பக்தி குறையுது? ஆதியில கொண்டிருந்த அன்பு ஏன் இல்லை இப்போ? அல்லேலூயா. நீ ஆவியானவர் இடம் கொடுப்பாயனால் ஆவியானவர் இன்னும் இழந்து போன எல்லா ஆவிக்குரிய நன்மைகளையும் திரும்ப உனக்கு பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அல்லேலூயா. இங்கு தானியேலை பாருங்க, அவருடைய தகப்பனார் இருந்த காலத்தில் அவருடைய மகன் காலத்திலும் அந்த கிருபை குறையில, அந்த வெளிப்படுத்தல, அந்த மறைப்பொருளை கர்த்தர் ஒவ்வொரு காலத்தில் விசேஷமாய் பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. இங்கு அவன் கிடைத்த அவன் மேட்டிமையாகி, அவருடைய தகப்பன் மேட்டிமையாகி ராஜ்யத்தை இழந்திருக்கிறான். ஆனால் தானியேல் சொல்லிருக்கிறான், 22ஆம் வசனம் வாசிங்க. அவருடைய குமாரனாகிய பெல்சாத்சார் என்னும் நீரோவென்றால் இதையெல்லாம் அறிந்திருந்தும் உமது இருதயத்தை தாழ்த்தாமல் பரலோகத்தின் ஆண்டவருக்கு விரோதமாக உம்மை உயர்த்தினீரே. அல்லேலூயா. கவனிங்க, உன் தகப்பன் செய்தது போல நீயும் செய்து கொண்டிருக்கிறாயே. அப்ப இங்கு அந்த பேருக்கு அர்த்தம் சொல்லுகிறான். 25ஆம் வசனம் வாசிங்க. 25 எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால், மேனே மேனே தெக்கேல் உப்பாசின் என்பதே இந்த வசனத்தின் அர்த்தமாவது. மேனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மண்டியிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். தெக்கேல் என்பதற்கு நீ தாராசிலே நிற்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பேரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கு பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம் என்றான். கவனிங்க, இந்த விசேஷித்த ஆவியை பெற்றபடினால் இந்த 3 வார்த்தைக்கு மறைக்கப்பட்டிருக்கிற ரகசியங்களை தானியேல் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மெனே என்பதற்கு தேவன் ராஜ்யத்தை மண்டிட்டு முடிவு உண்டாக்கினார். நீ இன்னும் தராசில குறையப்பட்டு கொண்டிருக்கிறார். உன் ராஜ்யத்தை இரு தேசத்துக்கு பிரித்து கொடுக்கிறார். எவ்வளவு ஒரு மறைபொருள் பாருங்க. எந்த டிக்ஷனரி போனாலும் கிடைக்காது. ஆனா ஆண்டவர் உனக்கு ஆழங்களை வெளிப்படுத்த, உனக்கு கொடுத்திருக்கிற விசேஷித்த ஆவியானவர் உனக்குள்ள மறைந்திருக்கிற பாவங்களை வெளிப்படுத்த ஒரு வல்லமை உள்ள தேவன். அல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள இருப்பாரனால் உனக்குள்ள ஒரு விடுதலை உண்டாகும். உன்னை தேடி வருவார்கள். உன்னிடத்திலே கிருபைகள் வெளிப்படும், மறைப்பொருள்கள் வெளிப்படும். நீ எதை குறித்து கவலை தெரியல. உன்னை தேடி அதிகாரங்கள், உன்னை தேடி எல்லா வித காரியங்களும் உனக்கு கிடைக்கும். பாருங்க, தானியேல் இருக்கிறான். அவன் எங்கேயோ ஒரு இடத்துல ஜெபம் பண்ணுகிறான். ஆனா அவனை தேடி அழைப்பு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவனை தேடி பொக்கிஷம் வருது. அப்போ உங்களுக்கு உள்ள ஒரு பொக்கிஷத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு, புதையில வச்சுட்டு இருக்கிறாரு. நீங்க அங்க இங்க அலைந்து தேட தேவைன்னா உங்களுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க ஒவ்வொரு நாளும் பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்படும் போது உங்க வீட்டுக்குள்ள இருக்கிற மறைந்திருக்கிற ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்க கூடாரத்தில் வர பண்ணுவார். உன் வீட்டுக்குள்ள விடுதலை இல்லாத காரியங்களை, உன் கூடாரத்தில் எவ்வளவு உழைச்சாலும் ஓட்டப்பையில போட்டது போல இருக்கிற எல்லா விதமான நஷ்டத்தையும் உன் கூடாரத்தை விட்டு ஆண்டவர் அகற்றுவார். அல்லேலூயா. உன் வீட்டை இன்னும் தீட்டுப்படுத்தி இருக்கிற காரியங்களை உன் வீட்டுக்குள்ள இருந்து அகற்றி உன்னை ஒரு பரிசுத்த ஆலயமாய் ஆண்டவர் மாற்றுவார். நீ ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறாய். அவர் உனக்குள்ள வாசம் பண்ணி உனக்குள்ள உலாவணும். உன் வீட்டுக்குள்ள எந்த தீட்டோ, எந்த உலகத்தில் இருக்கிற சினிமா பாடல் உன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. எந்த நாடகமும் வீட்டுக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. அப்படி வருவார்னா, அப்படி இருக்குமானால் எப்படி பரிசுத்த ஆவியானவர் உனக்குள்ள வாசம் பண்ணுவார்?
எப்படி நீ இன்னும் பலப்பட்டு ஜெபிக்க முடியும்? ஏன் உனக்குள்ள முன்னாடி இருந்த ஜெப வாழ்க்கை இல்லை, முன்னாடி இருந்த தீர்மானம் இல்லை, முன்னாடி இருந்த பிரயாசம் இல்லை? எல்லாம் பார்வைக்கு வெளியே இருக்கிறாய், ஆனா உள்ளேயோ வாழ்க்கையில எதையும் நீ இழந்து கொண்டு இருக்கிறாய். அல்லேலூயா. ஆனால் தானியேலோ, ஆனா ஆண்டவர் பாருங்க, கர்த்தர் அந்த இடத்துல நீங்க 29ஆம் வசனம் வாசியுங்கள். அப்பொழுது பெல்ஷாத்சார் தானியேலுக்கு இரத்தாம்பரத்தையும் அவனுடைய கழுத்தில் பொற்சரிப்பனையும் கற்பிக்கவும் ராஜ்யத்திலே அவன் 3ஆம் அதிகாரியாய் இருப்பவன் என்று அவனை குறித்து பறைமுறையிடவும் கட்டளையிட்டான். அல்லேலூயா. இந்த அதிகாரம் முடிந்தவுடனே தரியு பாருங்க, அடுத்த ஒரு ராஜ்யம் வருது, தரியு ராஜா. ஆனா பெல்ஷாத்சார் மேரி தானியேல் அறியவில்லை. இந்த தரியு ராஜா தானியேலை நல்லா அறிந்திருந்தான். அல்லேலூயா. அவன் நல்லா அறிந்திருந்தபடினாலதான் அவன் ஆண்டவரையும் அவன் சொன்னா, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவன். அல்லேலூயா. ஏன் பெல்ஷாத்சார் அன்று ராத்திரியே மரித்து போனான்? ஏன் தெரியுங்களா? தானியேலே அறியல, தானியேலின் தேவனையும் அறியல. ஆனா தரியு ராஜா அப்படி இல்லை, தானியேல் அறிந்திருந்தான், தானியேலுடைய தேவனையும் அறிந்திருந்தான். அல்லேலூயா. அவனுக்கு ஒன்று தெரியும், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லமை உள்ளவர். அல்லேலூயா. நீங்க ஆராதித்து இவ்வளவு நேரம் பிரயாசத்தோட வர்றீங்க பாருங்க, உன்னை எல்லா சூழ்நிலையில உன்னை தப்புவித்து, உன்னை கனப்படுத்தி, உன்னை மேன்மைப்படுத்தி, உன்னை அந்தகாரத்துக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதைகள் ஆண்டவர் உனக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இரண்டாவது காரியத்தை பார்க்கலாம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 9-10 வாசிங்க. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேலே வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அடுத்த வசனம். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாய் விழுந்து அவரை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களை திறந்து பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார். கவனிங்க, இங்க சாஸ்திரிகள் கிழக்கிலிருந்து வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கேன்னு ஏரோதை பார்த்து கேட்ட போது ஏரோதுக்கு என்ன வந்துச்சான்? 3ஆம் வசனம் வாசிங்க. ஏரோது ராஜா அதை கேட்ட பொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள். அல்லேலூயா. இங்க ஏரோது கலங்குறார். இன்னைக்கு சாஸ்திரிக்கு என்ன பண்றாங்க? மிகுந்த சந்தோஷம் அடைகிறார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. சத்துரு கலங்குறான். சத்துருவோடு இருக்கிற கூட்டம் கலக்கம் அடையுது. ஆனா ராஜாவை பார்க்கிற கூட்டம் சந்தோஷம் அடைகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த ராஜாவை பணிந்து கொள்ளும்படி போகிற கூட்டத்துக்கு அவர்களுக்கு முன்பாக அந்த நட்சத்திரம் வழிகாட்டுகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அங்க பாருங்க, அவர்கள் பணிந்து கொண்டு பொக்கிஷங்களையும் பொன்னையும் தூப வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அவருக்கு காணிக்கையாய் வைத்தார்கள். அல்லேலூயா. இப்ப ஏரோது கேட்டவனை என்ன பண்றான்? ஆகா, நம்ம பதவிக்கு என்ன வந்துச்சு? பங்கு வந்துச்சியா? அல்லேலூயா. அவன் அதிர்ச்சி ஆகுறான். 2.5 வயது குழந்தை எல்லாரும் என்ன பண்ணணும்? சாகடிச்சிடணும். நான் சாஸ்திரிகள் பார்த்தீங்கன்னா, யூதருக்கு பிறந்திருக்கிற ராஜா எங்கப்பா? அவரை நாங்கள் பணிந்து கொள்ள வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரை பணிந்து கொள்ளும் போது அங்கே பாருங்க ஒரு ஆசீர்வாதம் உண்டாகிறது. அவர்களுடைய போக்கில் ஆண்டவர் என்ன பண்றாரு? அவர்கள் மீண்டுமாக வேறு வழியாய் அனுப்புகிறார். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவரை ஆராதிக்கணும்னு நீங்கள் வந்துட்டீங்கனாலே கர்த்தர் உங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். உன் வீட்டு காரியத்தை பொறுத்து எடுத்துக் கொள்ளுவார். உன் பிள்ளைகளுடைய காரியத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுவார். நீ எதை குறித்து கவலைப்பட தேவையில்லை. அவரே உனக்கு வழிகாட்டுவார். அவரே உனக்கு ஒரு ஆசீர்வாதத்தில் நடத்துவார். அல்லேலூயா. அப்ப இங்கு மரியாளும் யோசேப்பை பாருங்க, அங்கே சத்திரத்துக்கு இடம் இல்லை. அல்லேலூயா. சத்திரத்தில் இடம் இல்லைங்க இயேசுக்கு. ஆனால் ஏதோ ஒரு வீட்டில் வச்சிருக்கிறாங்க. வீட்டுள்ள வச்சோன்னே என்ன வருது? பொக்கிஷமும் பொன்னும் தூபவர்களும் வருது. பார்த்து எப்படி பிரமித்திருப்பாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவங்க முன்னணியில் வைக்கிறாங்க, ஆனாலும் அவர்கள் வைத்திருக்கிற இடத்துல பொக்கிஷம் வருகிறது. அல்லேலூயா. காரணம்,
ஆண்டவரை நாம் கனப்படுத்தும் போது, ஆண்டவரை ஆராதிக்கும் போது ஆசீர்வாதங்கள் உன்னை தேடி வரும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க உங்க வாழ்க்கையில் ஒரு முடிவு எடுக்கணும்னா, ஆண்டவரை ஆராதிக்கிறம்பா. நீ ஆண்டவரை ஆராதிச்சுன்னா, இயேசுவை நீ மகிமைப்படுத்தினா, பின்னாடி என்ன வரும்? பொக்கிஷம் பின்னாடி தேடி வந்துன்னு இருக்கும். அவங்க ஒவ்வொரு இடமா என்ன பண்ணியிருக்கிறாங்க? போய் கொண்டே இருக்கிறாங்க. ஆனால் சரியான இடத்துல வந்தவுடனே இயேசுவை பணிந்து கொண்டு அங்கே பொக்கிஷத்தில் வைத்தார்கள். அல்லேலூயா. வாசிங்கள் அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம். அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 27ஆம் வசனம் வாசிங்க. அந்தபடி எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரீ ஆகிய கந்தகா என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் அல்ல எல்லாவற்றுக்கும் இருந்த எத்தியோப்பியனாகிய ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து வந்திருந்தான். யாருங்க அவன்? அவன் பொக்கிஷத்துக்கு தலைவனா இருக்கிறான், வேற மந்திரியா இருக்கிறான். அல்லேலூயா. ஆனா அவனுக்குள்ள என்ன இருக்குது? ஆண்டவரை பணிந்து கொள்ள வரணும்பா. அல்லேலூயா. அவன் ஆசீர்வாதத்தை பணிந்து கொள்ளவில்லை, ஆண்டவரை பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வரான். ஆனா அவனுக்கு என்ன வேண்டும் என்று பரலோகம் திறந்திருக்குது. அல்லேலூயா. அவனுக்குள்ள ரட்சிப்பு இல்லை, அவனுக்குள்ள ஞானஸ்தான உடன்படிக்கை இல்லை. ஆனா பரலோகம் அது முக்கியமா என்ன பண்ணுது? எவ்வளவு பொக்கிஷம் வச்சிருந்தாலும், எவ்வளவு பதவி இருந்தாலும் உனக்கு ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப பாருங்க, அவன் ரதத்துல என்ன பண்ணிருக்கிறான்? நீங்கள் 28ஆம் வசனம் வாசிங்க. திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்துக் கொண்டிருக்கிறான். அல்லேலூயா. அப்ப ஆண்டவரை பணிந்து கொள்ளணும்னா நீ வேதாகமத்தை என்ன பண்ணணும்? திருப்பணும். அல்லேலூயா. வேதாகமத்தை நீ திருப்பாம ஜெபிக்கிற ஜெபம் அருவருப்பானது. அல்லேலூயா. யாரெல்லாம் நீங்க வேதத்தை கையில எடுத்துன்னு வந்திருக்கிறீங்க? வேதத்தை கையில எடுத்துன்னு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம வேதம் கையில் இருந்தாலே உங்களை தேவ பிள்ளைன்னு நினச்சிப்பாங்க. அல்லேலூயா. நான் திடீர்னு பிரிக்லின் ரோட்டில் போகிறேன், ஒரு கிளினிக்கு போனோம், கையில் வேதாகம் இருந்தது. அங்கே அம்மா ஹாஸ்பிட்டலுக்கு இட்டுன்னு போகுது. அங்கே ஒரு அம்மா சோதரையா இது வரைக்கும் நான் பார்த்ததில்லை, குழந்தை இருந்தது. இங்கேயும் ஒரு தேவதூதன் வந்துட்டார், ஐயா ரோட்லேயே ஜெபம் பண்ணுங்க. எனக்கு பார்த்துன்னுக்கிறேன், எல்லாம் மெயின் ரோடு. அல்லேலூயா. உடனே அந்த இடத்துல என்ன பண்ணேன்? ஜெபம் பண்ணேன். யோசிச்சு பாருங்க, சில வேளையில சில எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் பாருங்க, நீ வருகிற இடம் தேவனுடைய ஆலயம், உன் கையில தேவனுடைய பட்டயம் இருக்கணும். அல்லேலூயா. அந்த வார்த்தை உன் இருதயத்துக்குள்ள இருக்கணும். இவன் ரதத்துல வாசித்து கொண்டு இருக்கிறான், ஆனா என்ன புரியல? ஏசாயான்னு புரியல, இயேசுன்னு புரியல. அல்லேலூயா. வாசிக்கிற நமக்கு என்ன இருக்கணும்? கருத்தோட வாசிக்கணும். பைபிள் வாசிக்கிறன்ட்டு இருக்குது என்ன பண்ணக்கூடாது? திருப்பினே இருக்கக்கூடாது. வாசிக்கிற கருத்தை நீ அறிவாயனால் ஆவியானவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. 29ஆம் வசனம் வாசிங்க. ஆவியானவர் நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடி போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீ வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றார். கவனிங்க, ஒரு பெரிய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார் பிலிப்பு. ஆனா ஒரு மனுஷன் எத்தியோப்பியால வந்திருக்கிறான், அந்த எத்தியோப்பியா தேசமே ரட்சிக்கப்படல. அல்லேலூயா. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணனா, இந்த ஒருத்தனை ரட்சிக்கப்பட்டு போயிட்டானா அந்த எத்தியோப்பியா தேசம் முழுவதும் ரட்சிக்கப்படும். அல்லேலூயா. ஏன்னா வந்தவன் மந்திரி, வந்திருவன் பொக்கிஷத்துக்கு தலைவன். அல்லேலூயா. நிச்சயமா அங்க ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பான், எப்படியாவது ஞானஸ்தானம் எடுக்கணும்னு சட்டம் கொண்டு வந்திருப்பான். இயேசுதான் ரட்சகர் என்று ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருப்பான். அல்லேலூயா. ஆண்டவர் பார்த்தாரு, எப்போ அந்த ஊழியம் முடிஞ்சிச்சா உடனே நீ ரதத்தோட போய் சேர்ந்து கொள்ளு. அவன் போய் வேதாகமத்தை வாசினுக்கிறான், அவனுக்கு எதுன்னு புரியல. அல்லேலூயா. அதன் கருத்தை நீ அவனுக்கு சொல்லு. அல்லேலூயா. அப்போ நீங்கள் தேவனை இன்னும் அறியணும்னா, தேவனை நீ பணிந்து கொள்ள இன்னும் துதிக்கணும்னா, இந்த வேதத்தை நீ அறிந்து கொள்ளும் பொழுது ஆண்டவர் உனக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. வாசிங்கள், நீங்கள் 36ஆம் வசனம் வாசிங்க. இவ்விதமாய் அவர்கள் வழி நடந்து போகையில்
தண்ணீர் உள்ள ஓரிடத்திற்கு வந்தார்கள். அப்பொழுது மந்திரி, இதோ தண்ணீர் இருக்கிறதே, நான் ஞானஸ்தானம் பெறுகிறதுக்கு தடை என்ன என்றான். அதற்கு பிலிப்பு, நீ முழு இருதயத்தோடும் விசுவாசித்தால் தடையில்லை என்றான். அப்பொழுது அவன், இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்லி ரதத்தை நிறுத்த சொன்னான். அப்பொழுது பிலிப்பும் மந்திரியும் ஆகிய இருவரும் தண்ணீரில் இறங்கினார்கள். பிலிப்பு அவனுக்கு ஞானஸ்தானம் கொடுத்தார். வனாந்திரத்தில் இருக்கு பாருங்க, போறான். ஆனா அந்த வனாந்திரத்தில் என்ன இருக்க? தண்ணி இருக்காது. ஆனா ஆண்டவர் அவனை ரட்சிக்கணும்னு சித்த கொண்டுட்டா அந்த இடத்துல தண்ணி வந்துதான் ஆகணும். அல்லேலூயா. அவன் பிரசங்கித்து கொண்டு இருக்கும் போது அந்த இடத்துல தண்ணி வந்துச்சு. அவன் சொல்றான், தண்ணி இங்க இருக்கிறதுக்கு தடை என்ன? அல்லேலூயா. பேதுரு சொல்லுகிறார், நீ முழு இருதயத்தோடு விசுவாசித்தால் என்ன பண்ணுவாய்? நீ இயேசு கிறிஸ்துவை தேவனுடைய குமாரன் விசுவாசித்தால் நீ ஞானஸ்நானம் எடுக்கலாம். அல்லேலூயா. பாருங்க, அவனுக்குள்ள பொக்கிஷம் இருக்கிறது. அவன் மந்திரியா இருக்கிறான், ஆனா அவனுக்குள்ள ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். அல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில, உங்க குடும்பத்தில், உங்க பிள்ளைகள்ல ரட்சிப்பு ரொம்ப முக்கியம். நம்ம எதை கொடுக்கிறோம், எதை செய்யறோம் முக்கியம் இல்லை. உங்க பிள்ளைகள் விடுதலை பெற்றிருக்கணும், ரட்சிக்கப்பட்டிருக்கணும், மனம் திரும்பி இருக்கணும். அல்லேலூயா. உங்க பிள்ளைகள் இயேசுக்குள்ள இருக்கிறாரா நீங்க பார்க்கணும். இல்லை என்றால் அவங்க வாழ்க்கையில ஒரு நாள் சத்துரு எப்படியாவது என்ன பண்ணுவான்? அவங்கள நஷ்டமாக்கி விட்டுருவான். அல்லேலூயா. நம்ம என்ன இன்னைக்கு நிறைய பேர் நம்ம பிள்ளைக்கு என்ன படிக்கணும், என்ன வேலை வாங்கி கொடுக்கணும், இதுல முயற்சி பண்ணி கடைசியில் அவங்க வாழ்க்கையில பிள்ளைகள் என்ன பண்றாங்க? தோல்வியில போய் முடிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாத பிள்ளைகளாய் மாறுகிறார்கள். நான் சொல்லுவேன், உன் பிள்ளைகளை தேவ பயத்தில் நீ வளர்ப்பாயனால், சத்தியத்தை ஊட்டி வளர்த்து அவர்களை சத்தியத்தின் பாதையில் நடப்பாயனால், ஆண்டவர் ஒரு நாள் உன் பிள்ளைய ஏற்ற வேலையில உயர்த்தி கனமுள்ள ஒரு பாத்திரமாய் வைப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் வீட்டுக்குள்ள பிரவேசித்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். லூக்கா 1:28 சொல்லுகிறது, அவள் இருந்த வீட்டில் தேவதூதன் பிரவேசித்து, கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடன் இருக்கிறார், ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவள். அல்லேலூயா. அப்ப அந்த வீட்டுக்குள்ள என்ன இருந்தது? கிருபை இருந்தது. அல்லேலூயா. உங்க வீட்டுக்குள்ள கிருபை இருக்கணுங்க. உங்க வீட்டுக்குள்ள கிருபை இருக்குமானால், அல்லேலூயா, ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள ஒரு பொக்கிஷத்தை வைப்பார். அல்லேலூயா. நீ கர்த்தரை ஆராதிக்க முடியும். இன்னைக்கு ஆண்டவர் மேல இரக்கம் வச்சிருக்கிறாரு. ஆனால் மரியாள் பாருங்க, கிருபையை பெற்றவளா இருக்கிறா, கர்த்தர் அவளோடு கூட இருக்கிறார், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டவளாய் மாறினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ள தேவ கிருபை இருக்கணும், கிருபையின் ஐஸ்வர்யம் இருக்கணும். அல்லேலூயா. பாவ மன்னிப்பு உண்டாகணும். உன் வீட்டுக்குள்ள கிருபை இல்லைன்னா ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள வாசம் பண்ண முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு கிருபை நீங்க பெற்றுக்கணும். அதிகாலை இருந்த ஆண்டவரை உங்க கிருபை தாங்கப்பா. இன்னைக்கு நான் நடக்க வேண்டிய கிருபை தாங்கப்பா, என் பிள்ளைகளை நடத்த வேண்டிய கிருபை தாங்கப்பா. ஆனால் மரியாள் கடந்து போன பாதையில் அவமானம், நிந்தைகள். யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான். ஆனா தேவ தூதன் சொல்லி அவர் சொல்றாரு, அவடத்தில் உற்பத்தியா இருக்குது பரிசுத்தம் உள்ள பிள்ளைப்பா. கிருபை என்ன செஞ்சு தெரியுமா? உனக்காக வழக்காடுகிறது. கிருபை என்ன செய்கிறதுமா? அவமானத்தின் மத்தியில உனக்காக வழக்காடுகிறது. எந்த யோசேப்பு அவளை தள்ளிவிட மனதாயிருந்தான், அதே யோசேப்பு அந்த மரியாள் அம்மாவையும் இயேசுவாகிய பிள்ளையை அவ எடுத்துக்கொண்டு போய் கொண்டிருக்கிறார். ஊர் ஜனம் பேசுகிறது தெரியல. அல்லேலூயா. இந்த கிருபை என்ன சொல்லுச்சுன்னா, உன் மகளுடைய, உன் மனைவியுடைய வயிற்றுல இருக்குது பரிசுத்தம் உள்ளதுப்பா, நீ தவறா எண்ணாத. அல்லேலூயா. அல்லேலூயா. இன்னைக்கு நீ கிருபை இல்லைன்னா உனக்குள்ள பிசாசு என்ன பண்ணுவான்? தவறான மைண்டு, தவறான எண்ணம். குடும்பத்தில் மனைவியை கணவனை புரிந்து கொள்ள முடியாது. எதை செய்தாலும் தவறான நோக்கமே இருக்கும். ஆனா வீட்டுக்குள்ள கிருபை வந்துச்சுன்னா ஆவியானவர் அசைவாடுவார். நீ தப்பான எண்ணம் கொள்ளாத. உன் மனைவியை புரிந்துக்கோ, கணவனை புரிந்துக்கோ. அங்க தேவனுடைய ஆலோசனை வரும். ஆனால் மரியாள் சரியான வழியில நடத்தப்பட்டு, அல்லேலூயா, அங்க சாஸ்திரிகள் அந்த வீட்டுக்குள்ள வந்து தேவனை பணிந்து கொண்டார்கள். அந்த வீட்டுக்குள்ள ஒரு பொக்கிஷம் இருந்தது. மூன்றாவது காரியத்தை 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். இந்த மகத்துவமுள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல்
விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்கள்ல பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அப்ப நீங்களே நானும் யாரு? நீங்களே நானும் யாரு? மண்ணு பானை, மண்பானை. அல்லேலூயா. இது என்னைக்கும் உடைஞ்சிரும். அல்லேலூயா. அதனால நான் உடையவே மாட்டேன். அல்லேலூயா. நான் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பேன். இன்னைக்கு இந்த மண்பாண்டை இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கும், கீழே போட்டால் உடைஞ்சிரும். அல்லேலூயா. இந்த மண்பாண்டத்துல தான் ஆண்டவர் பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். ஆனா உலகத்தில் இருக்கிற சொல்றாங்க, நான் யார் தெரியுமா, நான் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா, என்னுடைய வசதி என்ன தெரியுமா, என் வாய்ப்பு என்ன தெரியுமா, என் படிப்பு என்ன தெரியுமா. நீ கீழே விழுந்தா உடைஞ்சிருவ, உடைஞ்சிச்சுன்னா ஒன்றுத்துக்கும் உதவாம போயிடுவேன். அல்லேலூயா. ஆனா பவுல் சொல்லுகிறார், நான் இந்த மகத்துவம் உள்ள வல்லமை எங்களால் உண்டாயிராமல் தேவனால் உண்டாயிருக்கிறது என்று விளங்கும்படி இந்த பொக்கிஷத்தை மண்பாண்டங்களை வச்சிருக்கிறோம். நீங்கள நானும் மண் என்று நினைவு கூறணும். இந்த மண்ணை தான் அவர் கையில் எடுத்து நம்மளை மண்பாண்டமாய் வணைந்திருக்கிறார். அல்லேலூயா. என்னைக்கு நீ மறக்கப்பட்டுகிற ஒரு மண்பாண்டம், அல்லேலூயா, நீ உடைந்து போகிற மண்பாண்டம். ஆனா இந்த மண்பாண்டத்தில் கர்த்தருடைய பொக்கிஷம் உனக்குள்ள இருக்கணும், கர்த்தருடைய வல்லமை உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த அறிவு இருந்தா, நீங்க அடுத்த 6ஆம் வசனம் வாசிங்க. இருளிலிருந்து வெளிச்சத்தை பிரகாசிக்க சொன்ன தேவன் இயேசு கிறிஸ்துவின் முகத்தில் உள்ள தமது மகிமையின் அறிவாகிய ஒளியை தோன்ற பண்ணும் பொருட்டாக எங்கள் இருதயங்களில் பிரகாசித்தார். இருளிலிருந்து உன்னை அழைத்து வந்த ஆண்டவர் அவருடைய முகத்தின் அறிவாகிய ஒளியை உம்மேல பிரகாசிக்க வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா. எப்போதும் உன் இருதயத்தில் பிரகாசம் இருக்குமானா எப்போதும் இந்த மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை இருக்கும். அல்லேலூயா. உன் இருதயம் பிரகாசிக்காம இருளுக்குள்ளே இருளை சார்ந்திருக்கிற ஜனங்களோடு ஐக்கியம் இருக்குமானா இந்த மண்பாண்டத்துக்குள்ள கர்த்தருடைய வல்லமை காணப்படாது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப ஆதாம் என்ன பண்ணாரு? ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்துல தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மானா. அல்லேலூயா. இப்ப மனுஷன் என்ன ஆயிட்டான்? ஜீவாத்மா ஆயிட்டான். இப்போ இந்த புதிய ஏற்பாட்டில் ஜீவ ஆத்மாக்குள்ள என்ன வச்சிருக்கிறாரு? பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. உன்னை உயிராக்கி இப்போ என்ன பண்ணுகிறார்னா உனக்குள்ள பொக்கிஷத்தை வச்சிருக்கிறாரு, வல்லமை என்கிற பொக்கிஷம். அல்லேலூயா. இந்த உலகத்தில் உனக்கு போராட்டம் வரும், சோர் வரும், ஆனா இந்த பொக்கிஷம் உனக்குள்ள இருக்குமானால் நீ சொல்லுவீங்க. 8ஆம் வசனம் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 2 கொரிந்தியர், நாங்க எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை, மனம் முறிவடைகிறதில்லை, துன்பப்படுத்தப்பட்டு கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டு மடிந்து போகிறதில்லை. அல்லேலூயா. ஏன்னா எங்க பொக்கிஷத்துக்குள்ள இயேசு இருக்கிறாருப்பா, நாங்க ஒரு நாள் சோர்ந்து போகிறது இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்க சோறு வரும்போது, நெருக்கம் வரும்போது அவர்கள் மரணத்தை தேடுகிறார்கள். காரணம், அந்த மண்பாண்டத்துக்குள்ள வல்லமை இல்லை, பொக்கிஷம் இல்லை. ஆனா உங்களுக்குள்ள எனக்குள்ள தேவனுடைய பொக்கிஷத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 20ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. அப்ப இந்த மண்பாண்டத்தில் என்ன வச்சிருக்கிறாரு? பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம பொக்கிஷத்தை பெற்றுக்கொண்ட நம்ம எப்படி இருக்கணுமா? எப்படி இருக்கணும்? நல்ல பலன் உள்ளவளா இருக்கணும். அல்லேலூயா. நீங்கள் வாசிங்கள் 12ஆம் வசனம் வாசிங்க. எங்களிடத்தில் ஜீவனானது உங்களிடத்திலும் பலன் செய்கிறது. அல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள இருக்கிற பொக்கிஷம் எப்போதும் பேலன்ஸ் செய்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஆனாதான் பவுல் சொல்லுகிறார், நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை, புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறான். அல்லேலூயா. பவுல் பாருங்க, ஊழியத்தில் அடிக்கிறாங்க, கீழே தள்ளுறாங்க, ரத்தம் வருது, மீண்டும் எழுந்து பேலன்ஸ் செய்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா நம்முடைய இந்த மண்பாண்டத்துக்குள்ள ஆண்டவர் பொக்கிஷத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஒரு காரியமோ பிசாசு சோதனை கொண்டு வந்தாலும் உங்களை ஜெயிக்கவே முடியாது. அல்லேலூயா. அல்லேலூயா.
அப்போ இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் நான் மண் என்று நினைவு கூறணும், நான் ஒரு மண்பாண்டன்னு நினைவு கூறணும். அல்லேலூயா. அப்போ இந்த மண்பாண்டத்துக்குள்ள நீங்கள் எப்போதும் என்ன பண்ணணும்? பிரகாசித்து கொண்டே இருக்கணுமா. அப்போ அவர் முகத்தை என்ன பண்ணணுமா? நீங்கள் நோக்கி பார்க்கணும். அல்லேலூயா. நீங்கள் அவர் முகத்தை நீ நோக்கி பார்க்காம இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ள என்ன வந்துடும்? இருள் வந்துடும், கஷ்டம் வந்துடும், நஷ்டம் வந்துடும், புலம்பல் வந்துடும். நீ அவர் முகத்தை நீ நோக்கி பார்ப்பாயனால் உன் இருதயத்தை கர்த்தர் பிரகாசித்து கொண்டே இருப்பார். அல்லேலூயா. நீ பலன் அடைந்து கொண்டே இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னும் தொடர்ந்து உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வார்கள். நம்ம யாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். ஆண்டவர் நமக்கு ஒரு ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நம்ம அதை வைராக்கியத்தோடு நம்ம பற்றி கொள்ளும் போது, தானியேல் பாருங்க, அடிமையாய் போன தேசத்துல கர்த்தர் அவனை உயர்த்தி வைத்தார். அவன் தன் இருதயத்தை தீட்டுப்படுத்தல, தன் இருதயத்துல ஆண்டவர் ஒரு நாள் துக்கப்படுத்தல. நீங்க உன் இருதயத்துல கர்த்தரை நீ மகிமைப்படுத்தணும். ஆண்டவர் உன்னை மகிமைப்படுத்துவார், உன்னை கனப்படுத்துவார். 3 எழுத்துல உனக்கு இருக்கிற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்தார். உலகத்தில் எவ்வளவு சாஸ்திரி, எவ்வளவு தோசியரும் குறி சொல்லுகிறவர்களால் முடியாத காரியத்தை உங்களுக்கு விசேஷத்தை ஞானத்தை கொடுத்திருக்கிறார். நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனமா இருக்கிறோம். ஞானிகளை வெட்கப்படுத்தும்படியாக நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். நீங்க கூடாரத்தில் தேவ கிருபையை சார்ந்திருப்பாயனால் தேவன் வைத்திருக்கிற பொக்கிஷங்களை, ஆசீர்வாத நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, ஆண்டவரே மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா, மக்கு ஸ்தோத்தரிக்கிற ஆண்டவரே. சபையாருக்கு எதிராக, யூடியூபின் வாயில பார்க்கிறவர்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா தடைகளை உடைப்பீராக. எல்லா நன்மைகளை ஆண்டவர் பெற்றுக்கொள்ளாத எல்லா தடைகளை உடைப்பீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்தை நீட்டி தொடுவீராக. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் மூலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரமும் மறவாது. ஆமென்.